நீங்கள் டேட்டா என்ட்ரி பற்றி நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்க முடியும். பட் டேட்டா என்ட்ரி அப்படிங்கிறத பற்றி ஒரிஜினலாக நம்ம என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பேச போகிறோம். ஓகேவா? ஸோ டேட்டா என்ட்ரினால உங்களுக்கு நிறைய ஜாப்ஸ் கிடைக்குமா? டேட்டா என்ட்ரினா உண்மையாகவே இருக்குதா? நம்ம அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? அப்படிங்கிற பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பேசலாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். டேட்டா என்ட்ரி ஒர்க்ஸ் நம்ம எங்கே பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம கடைசியில் சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் டேட்டா என்ட்ரி அப்படின்னா அதை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒரு சில டேட்டாஸ் வந்து வேறு மாதிரியான ஃபார்மேட்டில் கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம ஒரு அலைன் பண்ணுற ஒர்க் தான். கிட்டத்தட்ட அது எக்ஸல் ஷீட்லேயே ஆகட்டும், கூகுள் ஷீட்ஸ்லையும் நம்ம மாற்றி வைக்கிறதுக்கு பேர் தான் டேட்டா என்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? கிட்டத்தட்ட இந்த ஒர்க் தான் நம்ம பண்ண போகிறோம் டேட்டா என்ட்ரியில். ஸோ இது நீங்கள் டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ரிசல்ட்ஸ் வரும். அது ஏதாவது நீங்கள் ஒரு ரிசல்ட்டை கிளிக் பண்ணி போகிறீங்க அப்படின்னா அதில் நிறைய வெப்சைட்ஸில் இந்த மாதிரி ஆட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்க ஆடை ரன் பண்ணலாம், அல்லது சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் வழியாக கூட அவங்க ரன் பண்ணலாம். பட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி போகும்போது உங்களுக்கு நிறையவே ரிசல்ட்ஸ் வரும். அது எல்லாமே நீங்கள் நம்பி அதில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்காக அதிலேருந்து எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய ஜாப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அது வெறும் ஃபேக்கான ஜாப்ஸாக மட்டும்தான் இருக்குது. அதை நீங்கள் ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் ஒரிஜினலாகவே டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் முதலே சொல்கிற மாதிரி லாஸ்ட்டில் அதை பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட் அதை டேட்டா என்ட்ரி அப்படிங்கிறத பற்றி அவேர் ஆகிக்கோங்க. இப்போது ஒரு சில வெப்சைட்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு டேட்டா என்ட்ரி ஜாப் பண்ணி கொடுங்க, நான் உங்கள் கிட்டேருந்து ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. பண்ணிலாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னா 5,000 டெபாசிட்டாக பே பண்ணுங்கள், 2,000 டெபாசிட்டாக பே பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் நீங்கள் சரி உங்களுக்கு அதை பே பண்ணிங்க அப்படின்னா 40,000 50,000 உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதுதான் 40,000 50,000 தரீங்கல்ல, அதுலேருந்து இந்த டெபாசிட் அமௌண்ட்டை கழிச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்கக்கிட்ட அமௌண்ட் கேட்பாங்க. அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கேட்பாங்க. நீங்கள் நம்பி ஒரு 2,000 தானே அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 2,000 நமக்கு ஒரு பெரிய இழப்பாக தான் இருக்குமே தவிர நமக்கு ஒரு லாபமாகவோ கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அதை அவங்க அப்படியே சுருட்டிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை. ஸோ உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி இன்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துடாதீங்க. அது டேட்டா என்ட்ரி ஜாப் ஆகட்டும், இல்லை நிறைய இடத்துல இந்த மாதிரி பிடிஎஃப்பை வந்து ஒரு இமேஜாக மாற்றி கொடுக்குறது, அந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் கூட ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது எல்லாமே இப்படி தான். கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ ஒருவேளை எனக்கு டேட்டா என்ட்ரி ஜாப் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் அதுக்கும் உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் அதுலேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எதில் அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர் போங்க. உங்கள் மொபைல்லேருந்தும் பண்ணலாம், அல்லது உங்கள் லேப்டாப்லேருந்தும் பண்ணலாம், கம்ப்யூட்டர் எதில் இருந்தாலும். ஜஸ்ட் ஃபைவர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். நான் மொபைல் அப்படிங்கிறதுனால இதை சொல்கிறேன். ஓகேவா? ஸோ மொபைல்லேருந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இதுவே நீங்கள் கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்பில் பண்ணுறீங்க அப்படின்னா நான் அதுக்கும் உங்களுக்கு காட்டுறேன். சாரி, ChatGPT. இந்த மாதிரி ஃபைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் உங்களுடைய ப்ரொஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. க்ரியேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு. ஸோ நான் இதில் உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ்லாம் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பேசிக்காக நீங்கள் உங்களுடைய சர்வீஸை செல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் டேட்டா என்ட்ரிக்காக நான் இது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா ஷேர் யுவர் கிக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் போகும். இந்த மாதிரி நீங்கள் எதில் எக்ஸ்பர்ட்டோ அதெல்லாம் நீங்கள் பிகம் செல்லர் கொடுத்து நீங்கள் அதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்து ஃபில் பண்ணி செல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ யாராவது ஒருத்தங்க உங்களுடைய ப்ரொஃபைல் பிடிக்குது அப்படிங்கும்போது உங்களது யாராவது ஒருத்தங்க காண்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆர்டர் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதுக்காக நீங்கள் அவ்வளோ ஈஸியாலாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிறது. இதுக்கு நீங்கள் ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் இப்படி தான் அதில் டேட்டா என்ட்ரி ஜாபில் வாங்கிக்க முடியும். ஸோ ஃபைவர் அப்படின்னு சொல்லி இன்னொரு வெப்சைட் இருக்குது. அதுக்கு அடுத்தது ஃப்ரீலான்சர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்கும். ஓகேவா? இதுவும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீலான்சர் வெப்சைட் தான். ஸோ நீங்கள் இதுலேயும் கொஞ்சம் ஆர்டர்ஸ் வாங்கிக்க முடியும். நான் ஃபைவரில் சொன்ன மாதிரி தான் இதுலேயும் உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுலேயும் நீங்கள் அந்த ஜாப்ஸ் எல்லாமே தேடி இந்த ஜாப்ஸுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இது ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இதே மாதிரி நீங்கள் மொபைலில் இந்த ஃப்ரீலான்சர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்களா, ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கும், ஆப் இருக்கும். ஃப்ரீலான்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சின்னதாக சைன் அப் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய ஜாப்பை போஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ சின்ன வேலை தான். ஸோ அதெல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். அதில் டேட்டா என்ட்ரி ஜாபுக்காக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய கிக்ஸோ உங்களுடைய ஒர்க்கையோ நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கம்மியான அமௌண்ட் வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு யாராவது கொஞ்சம் ஆர்டர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரி தான் நீங்கள் டேட்டா என்ட்ரி ஜாபுக்காக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப்லேயோ அல்லது கேப்சா என்ட்ரி ஜாப்லேயோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட
ஏதாவது ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ண ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு டிசைனிங் ஸ்கில் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இதுலேயே கூட ஃப்ரீலான்சர் அல்லது ஃபைவரில் கூட ஒரு டிசைனராக நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதை விட அதிகமான சேலரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஒரு டிசைனுக்கு நீங்கள் ஒரு ரூ. 1000 ரூ. 1500 கூட சார்ஜ் பண்ணலாம். ஓகேவா? இதுவும் யூஎஸ்டியாக இருந்தால் ரொம்பவே பெட்டராக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 5 யூஎஸ்டி அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு யூஎஸ்டினாலே ₹700 வந்துடுது. ஓகேவா? ஸோ 5 யூஎஸ்டி அப்படின்னா நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆக்சுவலாக வீக். ஸோ இந்த மாதிரி நிறையவே உங்களோட மணி மேக் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்கில் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த ஸ்கில்லில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்கில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்கில்லாக தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒரு பேஷனோட இருக்கும். நம்மக்கிட்ட மணி எதுவும் நம்ம அதுலேருந்து இப்போ ஏர்ன் பண்ண முடியல அப்படின்னாலும், நம்ம அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஸோ ஏதாவது ஒரு கட்டத்தில் நமக்கு ஒரு ஆர்டர் வரும்போது அந்த ஆர்டரை நம்மளால் சூப்பராகவே பண்ண முடியும். அதுவே நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பிடிக்காத ஒரு ஜாபை போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ஒர்க்குக்காக மட்டும்தான் பார்ப்பீங்க. அதை ஒரு பேஷனாக பார்க்க மாட்டீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பேஷனாக பார்த்து அந்த ஜாபை போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஸ்கில்லையும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.